தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது போல இருக்கே. நீங்க அதை கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் பல வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு இருக்க திராவிட முன்னேற்ற கழகம், மற்றொரு பக்கம் புதிய சக்தியா உருவாயிட்டு இருக்க தமிழக வெற்றி கழகம். இது ஒரு சாதாரண அரசியல் போட்டி மாதிரி இல்லையே. பழைய அனுபவம் விசஸ் புதிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய களம் உருவாயிருக்கு. இந்த போட்டியில யார் முன்னிலையில் இருக்காங்கன்னு கவனிச்சிங்களா? இதை பத்தி இந்த வீடியோல பேசலாம் வாங்க. தமிழக வெற்றி கழகம் சமீபத்தில் உருவான ஒரு புதிய கட்சி தான். இந்த கட்சி மிக வேகமாக மக்கள் கவனத்தை ஈர்க்குது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இல்லை தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு பலமான கட்சியாக உருவாயிருக்காங்க மக்கள் மத்தியில் சமீப காலத்தில். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் யூத் சப்போர்ட் அதிகமாக இருக்கு, புதிய மாற்றம் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு, கிளீன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இமேஜை அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்த காரணங்களால தமிழக வெற்றி கழகம் ஒரு ஸ்ட்ராங்கான போட்டியாளராக பார்க்கப்படுது இன்றைய காலத்தில். இன்னொரு பக்கம் மிகவும் பலம் பொருந்திய திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டுகளா நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க ஒரு கட்சி. அது மட்டும் இல்லாம அனுபவத்துல மிக மிக பெரிய கட்சியா உருவாகி நிற்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இருக்கு. பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு பெரிய துணையா இருந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னா அதுல பெரிய மாற்று கருத்து இருக்காது நான் நம்புறேன். இதுல முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிகே உண்மையிலேயே டிஎம்கேக்கு சவாலான கட்சியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில அட்வான்டேஜஸ் டிவிகேக்கு இருக்க தான் செய்யுது. புதிய முகம், கரப்ஷன் அது இதுன்னு எந்த நெகட்டிவ் ஷேடுமே இல்லாத ஒரு கட்சி. மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிவிகேக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. டிஎம்கே சைடு பார்த்தீங்கன்னா அனுபவம், தமிழ்நாட்டில் ரொம்பவுமே அனுபவம் வாய்ந்த பலம் பொருந்திய கட்சி, ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் வச்சுருக்காங்க. முன்னாடி செயல்படுத்தின பாசிட்டிவான திட்டங்களால் ஓட்டுகளை கவர்றதுக்கான வாய்ப்புகளும் ஆதரவை அதிகம் பெறதுக்கான வாய்ப்புகளும் திமுக இருக்க தான் செய்யுது. அதனால இந்த போட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதில் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டிவிகே ஃபியூச்சரில் பெரிய கட்சியாக மாறுமா, இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே இதுதான் தொடர்ந்து போட்டியாக நிலவ போதா நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.